உணர்த்திட உதித்திருக்கிறார் பாலன் இயேசு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரை நல்லா தான் இருக்கிறோம். இந்த மீட்டிங் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லையும் இன்னும் அரை மணி நேரம் வைக்கிற பிரசங்கத்தை பொறுத்துதான் இருக்கிறோம்னு சொல்றீங்களா? அப்படிலாம் அப்படித்தானே பங்கு மக்கள், பாசத்துக்குரிய மக்கள் இருந்த பொழுதும் கண் அப்படியே ஓரமா சாயும், தூணு வேற ரொம்ப சைஸா பெருசா இருக்கு, அப்படியே லைட்டா சாய்ந்தா நல்லா இருக்குமே. அம்மா சாமி எப்ப மறைவுரை முடிக்குதோ அப்ப லைட்டா தட்டி விட்டு கண்ணை முடிச்சுட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு நான் ஏதாவது சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வீட்லயே சொல்லி வச்சுட்டு வந்திருக்கலாம். இல்லையா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்கலாம், மறைவுரை நேரம் ஆண்டவரின் நேரம், அது அருள் பணியாளரின் நேரம், நமக்கு இங்கு வேலையே கிடையாது, கண்ணை மூடுறா கைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுகிற பழக்கமும் நம்ம இடத்துல இருக்கிறது. இருந்த பொழுதும் ஆண்டவர் இன்றைய நாளிலே உதித்திருக்கிறார் என்றால் அவர் வெறுமனே உதித்தவர் கிடையாது. அவர் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு போவதற்கு தான் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த செய்தி நமக்கானது மட்டுமல்ல, இந்த அகில உலக திருச்சபைக்குமாக, ஏன் உலகளாக இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்குமான செய்தியாக இருக்கிறது என்பதை தான் பார்க்க விளைகிறோம். 2011ஆம் ஆண்டு புனித வளனார் கல்லூரியிலே கல்லூரி பதிப்பை மேற்கொண்ட தருணம் அது. படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வழக்கமாக ஊரை சுற்றுவது, உருப்படாதவன் பேர் எடுக்கிறது, பஸ்ல தொங்குறது, பார்க்கிறவனெல்லாம் கிண்டல் பண்றது, போறவங்க வரவெல்லாம் பம்பெடுக்கிறது, வாயடிச்சா வாயாடின்னு சொல்றது, வாயடிக்கலையா உம்முனா மூச்சின்னு இருக்கிறது. இதை சொல்லி சொல்லியே பழகி காலேஜை நம்ம முடிச்சிடறோம். அப்படியாக முடிக்கக்கூடிய பக்குவமும் எங்களுக்கு கிடையாது. வருவோர் போவோரை நாங்கள் வாடிக்கையாக வம்பிழுப்பதும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய குழுவுக்கு பெயர் வைத்தது என்னவென்றால் உதவி செய், இல்லை என்றால் உபத்தரம் செய்யாது என்பதுதான். எனவே எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கும் உபத்தரவை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்தோம். அப்படியாகத்தான் 2011ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதத்திலே என்னுடைய வகுப்பு தோழர்களோடு இணைந்து ஒரு முடிவினை எடுத்தோம். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் திருப்பலிக்கு யாரும் செல்லக்கூடாது. அப்படி என்றால் எங்கே செல்வது? நான் ரோட்ல நின்றுட்டு கேக் வச்சுட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றதுக்கா? இல்ல, அப்படி இல்லை. அப்ப நல்லா எடுத்து போர்வை போத்துட்டு ஆண்டவரே காலையில உங்களை பார்க்கிறேன் குட் நைட் அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கா? அதுவும் கிடையாது. யாரெல்லாம் சாலை ஓரத்திலே கேட்பாரற்று கிடக்கிற மனிதர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் உறங்குகின்ற பொழுது, குளிரினால் நடுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு போர்வை வழங்கி அவர்களோடு பேச வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். எனவே அந்த 2011ஆம் ஆண்டு திருப்பலிக்கு செல்லாமல் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திர பேருந்து நிலையம் வரை இருக்கின்ற அந்த சாலை ஓரம் இருந்த 27 மனிதர்களுக்கு நாங்கள் போர்வை கொடுத்து அந்த மனிதர்களோடு உரையாடி விட்டு வந்தோம். அப்பொழுது வயதான ஒரு பெரியவர் எங்களிடத்திலே ஒரு 5 நிமிடம் பேசுவதற்காக கேட்டார். நாங்களும் சரி எல்லாம் முடிச்சிட்டோமே, கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய உணர்வுகளை யாருமே புரிந்து கொள்வதில்லை. என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய கரம் பிடித்த மனைவியும் என்னை கையில் இருந்து விட்டார். நான் பார்த்து பார்த்து வளர்த்த என்னுடைய பிள்ளைகளும் என்னை தட்டிவிட்டு சென்று விட்டனர். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன், ஏன் இத்தகைய நிலையோடு அவர்களை அணுகுகிறேன் என்கிற ஒவ்வொரு உணர்வுகளையும் புரிந்து கொள்ள இயலாத மனிதர்களாக என்னுடைய குடும்பத்திலே எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நாளிலே நீங்கள் என் அருகிலே வந்து அமர்ந்து எனக்கு போர்வை கொடுத்து விட்டு என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற மகனாக மகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அன்பிற்கு நீவர்களே,
2020ஆம் ஆண்டிலே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய நாள் வரைக்கும் எத்தனையோ கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்று இருக்கின்றேன். இன்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எந்த திருப்பலியும் பெற்றுக்கொள்ள முடியாத மாபெரும் ஒரு மன நிறைவை கடவுள் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அன்றைய நாளிலே கொடுத்தார் என்று சொன்னால் உணர்வுகளை புரிந்து கொள்பவருக்கு மட்டும்தான் உள்ளார வந்து குடிலிலே தங்குகிற கடவுளின் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியும் 2 வாசகங்களும் மிக தெளிவாக எத்தகைய உணர்வுகளை நாம் கொண்டிருக்க வேண்டும், எத்தகைய உணர்வுகளை கொண்டிருக்க கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி? கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? அந்த வீட்டுல என்ன பண்ணுவீங்க போய்? இன்னைக்கு ஒரு வழியை ஆக்குறதுக்கு தான் இவருக்கு வந்திருக்கிறாரு. சும்மா சும்மா நம்மளே கேள்வி கேட்கிறாரு. சட்டு புட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதானே இவரு. கல்யாண வீட்டுல என்ன பண்ணுவோம்? அழுவோமா? இந்த கல்யாண வீட்டில் என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக இருக்கும். கல்யாண வீட்டில் அழுவோமா? சின்ன பிள்ளை முட்டாய்க்கு வேணா அழுவோம், பெரியவங்களும் அழுவோமா? அந்த கல்யாண பொண்ணு சிரிக்கும், மாப்பிள்ளை அழுவார். ஏன்னா நாளைல இருந்து பாவம் அந்த மாப்பிள்ளை நிலைமை. அதெல்லாம் வேற கதை. திருமண வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் உணர்வு. திருமண வீட்டில் அழுகக்கூடாது. அதே போன்று ஒரு இறப்பு வீட்டில் போய் நாம் சிரிப்போமா? உட்காந்து இருக்கிறாரு, படுக்க வந்திருக்காரு, மாலை போட்டிருக்கிறாரு. எப்ப அவங்க அப்பா இறந்து விட்டாரா? நல்லா இருக்கிறாரா? இறப்பு வீட்டில் நாம் சிரிப்போமா? சிரிக்க மாட்டோம், அழுவோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த இறப்பின் மனிதனை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இருக்கும். அப்படி என்றால் மகிழ்ச்சியான உணர்வு என்று ஒன்று இருக்கிறது, இறப்பு சார்ந்த சோக உணர்வு என்று ஒன்று இருக்கிறது. மனித குலம் எல்லாமே உணர்வுகளால் கட்டி எழுப்பப்பட்டது என்பதை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினை அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு, துன்பத்தை அகற்றினார் என்று பல வார்த்தைகளிலே நாம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் அதை எல்லாம் கடந்து இன்றைய நாளிலே கடவுள் 3 விதமான உணர்வுகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நமக்கு படிப்பினையாக கொடுக்கிறார். இந்த வாழ இயேசுவை குடிலிலே பெற்றெடுக்க நாம் எந்த அளவுக்கு தயாரிப்போடு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உள்ள குடியிலும் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற தயாரிப்பு மனநிலை நம்மிலே இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உணர்வு உள்ள மனிதனாக இன்றைய நாளிலே நம் உள்ள குடிலிலே பிறக்கிறார். அப்படி உணர்வுள்ள மனிதனாக உள்ள குடிலிலே பிறக்கிற இயேசு கிறிஸ்து நம்மையும் அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து வாழ்ந்திட அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் யோவான் லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்திக்கின்ற அந்த நிகழ்வினை இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை வேறு உவகையால் உள்ளிற்று என்று சொல்லுகிற பொழுது அந்த குள்ளல் நிறைந்த உணர்வு அன்னை மரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இடையே நீண்ட நெடிய ஒரு உறவை ஏற்படுத்தி ஆண்டவருடைய அருள் தங்குகிறது என்பதை அன்றைய நாளிலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் துள்ளி மகிழ்ந்து இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் 3 வகையான உணர்வுகளை இன்றைய நாளிலே களைய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். முதலாவதாக அச்ச உணர்வு, இரண்டாவதாக தயக்க உணர்வு, மூன்றாவதாக துயர உணர்வு. இந்த 3 உணர்வுகளும் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அருள் உணர்வு, தாழ்ச்சி உணர்வு, மகிழ்ச்சி உணர்வு என்பதை ஒருபோது பெற்றுக்கொள்ளாத மக்களாக வழக்கமாக வாடிக்கையாக கொண்டாடி மகிழ்கிற இந்த கிறிஸ்து பிறப்பை அடுத்த ஆண்டும் பார்ப்போம் என்று சொல்லி டாட்டா காட்டிவிட்டு செல்லுகிற மனிதர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இது என்ன அச்ச உணர்வு? இது என்ன தயக்க உணர்வு? இது என்ன துயர உணர்வு?
ஒரு பங்கிலே பங்கு தந்தைக்கும் ஒரு வயசான பாட்டிக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. உடனே எல்லா இடத்துக்கும் பார்க்காதீங்க, ஒருவேளை இவன் தான் எந்த இதுல நடிச்சிருப்பானோ. பாட்டி வருது, சாயந்தர நேரம் ஒரு 8-9 மணி இருக்கும். ஏன் சாமி எங்க போயிட்டு வரேன்? எங்க போயிட்டு வரேன்? பூசை வச்சுட்டு வரேன் பாட்டி. பூசை தானே வச்சுட்டு வர? எங்க போய் பூசை வச்சுட்டு வர? டவுனுக்கு போய் பூசை வச்சுட்டு வரேன். ஏன் எப்ப பாரு நீ வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்துட்டே இருக்கேன், ஏன் முன்னாடியே வர மாட்டியா அப்படின்னு. உடனே இந்த பங்குசாமி இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் பாட்டி, நான் ஆதரானதே பூசை வைக்கலாம், போயிட்டு பூசை வச்சுட்டு சாப்பிட்டு போட்டு ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவேன். நீ பாட்டுக்கு எப்போ பாரு என்ன வந்து நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கியே, உனக்கு என்னதான் பிரச்சனை? உடனே பாட்டி சொல்லுச்சு, நீ எப்ப பாரு இந்த கல்ற மூட்டு பக்கமே போயிட்டு வரியாமே ஏன் அப்படின்னுச்சு. உங்க ஊருக்கு வர்றதுக்காக வேலி சும்மா வந்து என்ன நொய்யன்னு கேட்டாரு அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. உடனே பாட்டி திருப்பி வந்து சொல்லுது, அடுத்த நாள் நான் போய் உனக்கு சொன்னேன் அந்த சைடு போகாதன்னு சொல்லிட்டு. ஏன் சாமி போற? பாட்டி உனக்கு என்னதான் பிரச்சனை, இன்னைக்கு நாச்சு என்கிட்ட சொல்லிட்டு போ, எனக்கு தலை வெடிச்சே போயிடும் போல அப்படின்னு சொல்றாரு. உடனே பாட்டி சொல்லுது, அந்த கல்ற மூடு இருக்குல்ல, கல்ற மூடு, ஆமா சொல்லு, அந்த கல்ற மூட்டை தான் சரவணன்னு ஒரு பையன் தூக்கு போட்டு தொங்கினானா. என்ன பாட்டி சொல்ற? அந்த வழியால தான் போயிட்டு வந்து இருக்கு, நீ பாட்டு தூக்கு போட்டு தூங்கிட்டான்னு சொல்றீங்க. ஆமா சாமி போயிடாத, காத்து கருப்பு அடிச்சிடும், நீ வேற அழகா இருக்க இளைஞனா இருக்க அப்படியே அடிக்கிட்டு போயிடும், நீ பாட்டுக்கு ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காத. போயிட்டாரு ஃபாதர். சரி இந்த சும்மா தானே சொல்லுது பாட்டி என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் போயிட்டாரு. அன்னைக்கு வரைக்கும் ஃபாதரு பிதாசுதன் பரிசுத்த ஆவி பேராலே ஆமைன்னு வண்டி எடுத்துட்டு போனார். அந்த கல்ற மூட்டுக்கு நெருங்கி வரும்போது பாட்டி சொல்றது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ இந்த பாட்டி சொல்லுச்சு, இங்கதான் சொல்லுனான்னு சொல்லுச்சு, நம்ம வர நேரம் பார்த்து சடச்சடன்னு எல்லாமே அடிக்குது. எப்படி ஒருவேளை சரவணன் தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனே காப்பாத்து அப்படின்னு வண்டியை ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டு படக்கு கதவை தட்டிட்டு கடக்குன்னு போய் தூங்கிட்டார். காலையில பாட்டி வந்துச்சு, என்ன சாமி நேற்று பிதாசுதன் மேல சரவணனே காப்பாத்துனியாமே அப்படின்னு சொன்னான. அது அச்ச உணர்வு என்பது அல்லது பயம் என்பது அல்லது ஒருவரை பார்த்தவுடன் பேசியவுடன் கேட்டவுடன் அச்சம் என்பது தானாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விடுகிறது. இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி பகுவதும் இந்த அச்ச உணர்வை பற்றி மிக ஆழமாக பேசுகின்றன. ஏனென்றால் கார் இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று எசையா இறைவாக்கினுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் அல்லவா? என்ன இந்த கார் இருள்? மக்கள் எல்லோருமே அச்ச உணர்வோடு இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோருமே அடிமைப்பட்டு கிடந்த நாட்டில் இருந்த எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் அவர் தங்களுடைய மேலே சுமந்து கொண்டிருந்த பொழுது அச்சமும் பயமும் அவர்களை ஆட்கொண்ட உணர்வாக இருந்தது. அங்கேதான் நலமான செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன உணர்வு? அருள் உணர்வு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், 4 வகையான அடையாளங்களை ஆண்டவருக்கு அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். முதல் அடையாளம் வியத்தகு ஆலோசகர், 2வது அடையாளம் வலிமை மிகு இறைவன், 3வது அடையாளம் என்றும் உள்ள தந்தை, 4வது அடையாளம் அமைதியின் அரசர். இதை சற்று ஆழமாக யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வியத்தகு ஆலோசகர் என்பது ஞானத்தை குறிக்கிறது, வலிமை மிகு இறைவன் என்பது வலிமை கொண்டவராக இருக்கிறார், 3வதாக என்றும் உள்ள தந்தை என்பது பாதுகாப்பை குறிக்கிறது, அமைதியின் அரசர் என்பது கடவுள் அமைதியை கொடுக்க இன்ற நாளிலே உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக இந்த 4 விதமான உணர்வுகளும் அருள் நிறை சார்ந்த உணர்வுகள். ஆனால் இதற்கு மாறாக இருந்ததுதான் முட்டாள்தனம், பயம், பாதுகாப்பற்ற தன்மை, அடிமை வாழ்வு. இது எல்லாம் அச்ச உணர்வாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக பிறப்பார், உங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பார். அவர் வருகின்ற பொழுது எல்லா நலங்களும் வளங்களும் மகிழ்ச்சி பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஞானமும் பாதுகாப்பும் அமைதியும் அவர் கொண்டு வருகிற வலிமையும் உங்களிடத்திலே இருக்கும் என்று சொல்லி அச்ச உணர்விலிருந்து அந்த மக்கள் அருள் உணர்வுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். 2வதாக தயக்க உணர்விலிருந்து நாம் தாழ்ச்சி உணர்வுக்கு செல்ல இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால்
நாம் அன்னை மரியாவுடைய வாழ்வு, சூசையப்பரினுடைய வாழ்வு, அங்கே இடையர்களாக இருந்தவர்கள், ஞானிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்த்தோம் என்று சொன்னால் தயக்க உணர்வு மேலோங்கி இருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்னை மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? என்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலுக்கு இருக்கிறேன் என்ற தயக்கத்தை காட்டினால் அதுவே அவருடைய உணர்வாக அங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக யோசேப்பு வருகிறார், சூசையப்பர் வருகிறார். அவரும் மரியாவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறார். இடையர்கள் எல்லோரும் திடீரென்று எழும்பிய சத்தத்தால் எழுந்து நிற்கிறார்கள். இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த தயக்க உணர்விலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏரோது மன்னன், நீங்கள் சென்று மீண்டுமாக என்னை நோக்கி வாருங்கள், நானும் குழந்தையை சென்று பார்ப்பேன் என்று சொல்லுகிற பொழுது தயக்க உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். நீங்களும் நானும் இதே தயக்க உணர்வை தான் பல நேரங்களிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தயக்க உணர்வு நமக்கு ஏற்பட காரணம் என்னவென்றால், திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3:4 பவுல் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஏன் ஒரு மனிதனுக்கு இந்த தயக்க உணர்வு ஏற்படுகிறது என்று. தன்னலத்தை நாடுவோர், பண ஆசை உள்ளோர், வீம்பு உடையோர், செருக்கு உடையோர், பழி குறைப்போர், பழி வாங்குபவர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர், நன்றி உணர்வு அற்றோர், தூய்மையற்றோர், அன்பு காட்ட விரும்பாதோர், ஒத்து போகாதவர், புறம் கூறுபவர், வன்முறையை ஏற்படுத்துபவர், நல் மனம் படைக்காதவர், மற்றவரை இழிவாக கருதுபவர், கண்மூடித்தனமாய் செயல்படுவர், இறுதியாக தற்பெருமையை தேடுவோர். யாரெல்லாம் இந்த பட்டியலுக்குள் அடங்கி வருகிறார்களோ அத்துணை பேருக்கும் தயக்க உணர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த திருக்குடும்பமும் இடையர்களும் ஞானிகளும் இதற்கு விதிவிலக்கு. ஏனென்றால் அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிலிப்பியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மையை தாழ்த்திக் கொண்டு அடிமையின் வடிவை ஏற்று இந்த உலகிலே மனிதனாக வந்து அவர் எல்லாவற்றையும் செய்து இறுதியாக நமக்காக 2 கரங்களை விரித்து பாடுபட்டு உயிர் பிறந்தார் என்று பார்த்தோம். ஆனால் அவர் தாழ்ச்சி என்கிற குணத்தை கொண்டிருந்தார். அன்னை மரியாவும் சூசையப்பரும் ஞானிகளும் இடையர்களும் தாழ்ச்சி என்ற உணர்வுக்குள்ளே நுழைந்தார்கள். அப்பொழுது தயக்கம் என்ற உணர்வு அவர்களை விட்டு நீங்கிற்று. இறுதியாக துயர உணர்விலிருந்து மகிழ்ச்சியான உணர்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியா பேறுகால வேதனை உற்ற பொழுது நிறை மாதினி கற்பனையாக அவர் நடந்து வருகின்ற பொழுது வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் கவலையும் சூசையப்பர் எதிர்பார்த்த ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அங்கே நிறைந்து விழுந்த பொழுது அவர்கள் துயரத்தால் துயர உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அங்கே இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை மகிழ்ச்சி என்ற உணர்வுக்குள்ளே நுழைய வைக்கிறார். காரணம், அவர்களை கடவுள்தான் அழைத்தார், கடவுள்தான் தேர்ந்தெடுத்தார். அவர்களின் வழியாக தான் கிறிஸ்துவை இன்றைய நாளிலே பிறக்க வைத்தார். அன்பிற்கினியவர்களே, நீங்களும் நான் அச்ச உணர்வினாலும் தயக்க உணர்வினாலும் துயர உணர்வினாலும் ஊறி போனவர்களாக இருப்பதால் தான் கடவுள் கொடுக்க விரும்புகின்ற இந்த அருள் உணர்வு, கடவுள் கொடுக்க விரும்புகிற இந்த தாழ்ச்சி என்ற உணர்வு, கடவுள் கொடுக்க விரும்புகின்ற இந்த என்ன உணர்வு? நீங்க மறந்துட்டு என்ன கேட்குறீங்க அப்படிங்களா? என்ன உணர்வு? என்ன உணர்வு? கிறிஸ்துமஸ்னால என்ன நமக்கு கேக்கும் டீயும் காஃபி. கிறிஸ்துமஸ்னால என்ன உணர்வு? மகிழ்ச்சி என்ற உணர்வை கடவுள் இன்றைய நாளிலே கொடுக்க விரும்புகிறார். ஆக அப்படிப்பட்ட உணர்வுகளை நம்முடைய இதயத்தில் ஏற்கின்ற பொழுதுதான் குடிலில் பிறந்த இயேசு கிறிஸ்து நம் உள்ள குடிலில் பிறப்பார். அப்படி உள்ள குடிலில் அவர் பிறந்தார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், ஆறுதல் கொடுப்பார், உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். இறுதியாக உங்கள் உடல் உள்ள மன நோய்களிலிருந்து அவர் உங்களை குணப்படுத்துவார்.
எனவே அன்பிற்கினியவர்களே, நீங்களும் நானும் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான். அன்பிற்கினியவர்களே, இந்த மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்க விரும்புகிறார் என்றால் நானும் பங்கு தந்தையோ அல்லது நிறைவேற்றி கொண்டிருக்கிற இன்னொரு தந்தையோ இங்கு குடும்பி இருக்கிற நீங்களோ கொடுப்பது கிடையாது. கடவுளே கொடுக்கிறார், பிறந்த இயேசுவை கொடுக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். என் வழியாய் நீங்கள் அமைதியை காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். இவற்றை அருள், தாழ்ச்சி, மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை பெற்றெடுங்கள். அதை பெறுவதற்கு உங்களுக்கு துன்பம் வரும், ஆனால் துணிவுடன் இருங்கள். அப்பொழுது நான் இந்த உலகையும் உங்களையும் வெற்றி பெற செய்வேன். ஆமென்.